எக்ஸ்போர்ட் அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு அங்கீகரித்து அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து யூ எக்ஸ்போர்ட்னுடைய பேட்ஜை வந்து கொடுப்பதற்கான ஒரு அறிமுகம் தான். அதுக்கு வந்து ரத்னவேல் அண்ணாச்சியும் சீஃப் கெஸ்ட்டும் இந்த பேட்ஜஸை வந்து ஒவ்வொருத்தருக்காக குத்துவாங்க. நான் ஒவ்வொருத்தருடைய நேமா சொல்றேன். அவங்க வந்து இங்க வந்து நில்லுங்க, பேட்ஜ் குத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்த செஷனுக்கு போவோம். ஐ ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் திருப்பதி ராஜன். என்னுடைய இதுக்கு அண்ணாச்சி ஒரு வைஸ் சேர்மன் நோபல் ஜான் அவர்களுக்கு இந்த பின் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வைஸ் சேர்மன் சரவண பிரபு இன்னைக்கு வந்து அலுவல் காரணமாக மலேசியா போயிருக்காங்க. ஜெயபாண்டியன் மதுரையினுடைய சாப்டர் பிரசிடென்ட் ஜெயபாண்டியன் அவர்களை வந்து பின் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து வரும்படி ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிறேன். பாஸ்டின் ராஜ் செக்ரட்டரி ஆஃப் மதுரை சாப்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. பாஸ்டின் ராஜ். பாலாஜி ஆசை தம்பி மதுரை சென்னையினுடைய யூ எக்ஸ்போர்ட்டினுடைய பிரசிடென்ட் பாலாஜி ஆசை தம்பி அவர்களுக்கு இந்த பின் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேந்தன் சென்னையினுடைய ட்ரெஷரர் அவர்களுக்கு இந்த தருணத்திலே பின் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராம்குமார் ஜாயிண்ட் செக்ரட்டரி சென்னை. சிவா மாரி ஜாயிண்ட் ட்ரெஷரர். சென்னையினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீநாத் சார் அவர்களோ செக்ரட்டரி தமிழ்ச்செல்வன் அவர்களோ இன்னைக்கு கலந்துக்க முடியல. அதே மாதிரி இவங்க எல்லாம் ஆபீஸ் பேரர்ஸாக இருந்து மதுரை சாப்டர் மற்றும் சென்னை சாப்டரை வழிநடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்பிலே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே சொல்கிறேன். எல்லோருக்கும் பலத்த கரயோசையோடு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதாவது இந்த அமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு ஐடியாஸ் கொடுத்து சின்ன சின்ன வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய சில நண்பர்கள். கே சரண்யன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இந்த அமைப்புல நாங்கள் உங்களுக்கு பின் கொடுக்கிறோம். சுந்தர் ராஜசேகர் ப்ளீஸ் கம் டு டயஸ். சீனிவாசன் ராஜபாளையத்திலிருந்து அவங்க சார் இருக்காங்களா, வாங்க. விஜய்ராஜ் திண்டுக்கல் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்ஸ் டு துபாய் மார்க்கெட்டுக்கு நிறைய பண்றாங்க. அவங்களுமே எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்காங்க. அஜித் குமார் புதுக்கோட்டை. அஜித் குமார். ஸ்ரீதேவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் ரெசிபின்னு சொன்னாங்க. அந்த இன்குபேஷன் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணது அவங்களுடைய முக்கியமான ஒரு ரோல். ஸ்ரீதேவி அவர்கள். நவீன் சிவராம் இருக்காங்களா, நவீன் சிவராம் வாங்க. பிரபாகரன் ஜெயராஜ் தேனியிலிருந்து அவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த அமைப்பினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்காங்க. சதீஷ்குமார் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் திண்டுக்கல். இவர் வந்து பாத்தீங்கன்னா கெர்கின்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ல மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். சதீஷ்குமார். வேல்ராஜ் மதுரை. வேல்ராஜ் இங்க இருக்கீங்களா? ரைட். ரிஷிகண்ணா. ரிஷிகண்ணா வாங்க. யூகேல படிச்சுட்டு வந்து இப்போ ஏற்றுமதியை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான நண்பர். சங்கர் வந்திருக்கீங்களா? சங்கர். செந்தில். செந்தில் அவர்களும் இந்த அமைப்பினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கிறார்கள். பாலமுரளி ஃப்ரம் சென்னை வாங்க. பாலமுரளி. ஸ்ரீதர் ஃப்ரம் சென்னை. கோகுல்நாத். கோகுல்நாத் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இந்த அமைப்புக்குள்ள ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்தாரு. நோபல் ஜானுடைய ஆபீஸ்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. இப்போ எக்ஸ்போர்ட் அவங்க டிவிஷன்ல பாத்துக்கிட்டு லெதர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை மிக சிறப்பாக செய்து விட்டிருக்கிறார். கோகுல்நாத், வெல்கம் கோகுல்நாத்.
பின் வாங்க. நேவராஜ் அவங்க இருக்கீங்களா? நேவராஜ் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்களா? நேவராஜ் வரல. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்புக்கு அதனுடைய செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய டீம் மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே இந்த ஈவெண்ட் நடப்பதற்கும் வரக்கூடிய ஈவெண்ட்ஸை பத்தியும் நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்து கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கு மேற்பட்டவங்க ஏற்கனவே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல சப்ளை பண்ணக்கூடிய இவங்க எல்லாருமே இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பினுடைய ஆபீஸ் பேரராகவும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் இருந்து செயல்பட போகிறார்கள். இவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்தை இந்த தருணத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோகிராஃப் உட்காந்துக்குவோம், மிச்சவங்க எல்லாம் பின்னாடி நிற்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. My dear friends, so இந்த விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்காங்க. மதுரையில இருந்து இன்னைக்கு இங்க ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 150 பேர் இருக்கீங்க. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, நாகர்கோவில், இப்படி பல ஊர்ல இருந்து நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல இருக்கக்கூடிய நுவான்சஸை உங்களுக்கு நான் அடுத்த சில 2 பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் மூலமா காமிக்க போறேன். அந்த ஸ்லைட்ஸ்ல எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல சக்சஸ்ஃபுல்லா நான் வந்தேன், அதனுடைய அனுபவங்களையும் நீங்க இந்த ட்ரேடை எப்படி குயிக்கா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறத பத்தின சில அனுபவங்களையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். PPT 1 எக்ஸ்பேண்ட் யுவர் பிசினஸ் குளோபலி. உலக நாடுகளில் மூலம் உங்களுடைய பொருட்களை எடுத்து செல்வதற்கு இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பு எப்படி உங்களுக்கு உதவ போகிறது அப்படிங்கறத தான் நீங்க அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறீங்க. அண்ணாச்சி சொன்ன சில விஷயங்களை புல்லட் பாயிண்ட்ஸா இங்க காமிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லைட். அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் அமைப்பினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அவர்கள் தான் இந்த யூ எக்ஸ்போர்ட்டினுடைய இனிஷியேஷன் பண்ணவங்க. அவங்க தான் அந்த லோகோவை ஐடென்டிஃபை பண்ணி இந்த அறிமுக விழாவுக்கு கொண்டு வந்தவங்க. எனக்காக இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். நான் வந்து இந்த அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பருடைய செக்ரட்டரியாகவும் ரவிக்குமார் அவர்கள் ட்ரெஷரராகவும் இதுல பணியாற்ற இருக்கிறோம். வரக்கூடிய அடுத்த ஸ்லைட்ஸ் குயிக்கா யாரெல்லாம் பொறுப்பு. யூ எக்ஸ்போர்ட் அமைப்பினுடைய சேர்மனாக எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அண்ணாச்சி. அது போக சென்னையிலிருந்து யூ எக்ஸ்போர்ட் அமைப்பை நடத்தி செல்லக்கூடிய வைஸ் சேர்மனாக ஒய் நோபல் ஜான் அவர்கள் வந்து இந்த தருணத்தில் இருக்காங்க. அதே மாதிரி சரவண பிரபு அவர்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலுவல் காரணமாக எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல பயங்கர பிஸி. அவரு இன்னைக்கு மலேசியால இருக்காரு. அவர் வந்து யூடியூப் மூலமா நேரடியா நம்மளுடைய நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிறார். அடுத்த ஸ்லைட். யூ எக்ஸ்போர்ட் மதுரையினுடைய பிரசிடென்டாக ஜெயபாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. பாஸ்டின் ராஜ் வந்து செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சென்னை அமைப்பினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரையினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இப்ப எல்லாம் பின் வாங்கினவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலையும் அவங்க ஸ்டாரா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுந்தர் ராஜசேகர், சதீஷ், ராஜேஷ், ரிஷி, இவங்க வந்து சென்னை டீம் பாலாஜி, ஆசை தம்பி, ஸ்ரீநாத், தமிழ்ச்செல்வன், வெற்றிவேந்தன், ராம்குமார், சிவமாரி, இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள். பாலமுரளி, ஸ்ரீதர், கோகுல்நாத் அண்ட் நெவராஜ் இவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல சிறப்பாக வருவதற்கு உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய நண்பர்கள். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் விசனை பத்தி
நம்மளுடைய தலைவர் அவர்கள் கூறும்போது சொன்னார், $2 trillion எக்ஸ்போர்ட்ஸ் பை 2030. 2030க்குள்ள $2 trillion எக்ஸ்போர்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்திருக்கிறாங்க. ரத்னவேல் அண்ணாச்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்க சொல்லணும். நான் முதல்ல அண்ணாச்சியை பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 2003-4 காலகட்டங்கள்ல தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு எப்படி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல பின்னாடி உட்கார்ந்து பார்க்கும்போது அண்ணாச்சியினுடைய பிரசன்டேஷன் இருந்துச்சு. அப்போ அவருடைய ஸ்பீச், அவருடைய ஐடியாலஜிஸ், விஷன் இதெல்லாம் பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். இவர் கூட எப்படியாவது நம்ம போய் சேர்ந்துக்கணும், எப்படியாவது அவருடைய ஐடியாலஜிஸை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்பீச்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை நீங்க கிரியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அப்ப சொன்னாங்க. எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிகினிங் பாயிண்டா இருந்துச்சு. அதை வைத்துக்கொண்டு நான் அந்த அமைப்புல சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இணைந்தேன். அதுல நடந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல உங்களை மாதிரி ஆடியன்ஸா இருந்தேன். அப்போ அவரோட பேசுவதற்கு பழகுவதற்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா அவர்கிட்ட நெருங்குவதற்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். நீங்க மோடிஜி போய் அவ்வளவு ஈஸியா போய் பேசிட முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. அப்புறம் நான் ரொம்ப க்ளோஸா போக போக அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப டவுன் டு எர்த் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு லீடர்னுடைய விஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் மல்டிபிள் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல தலைவர்களை உருவாக்குபவர்கள் தான் உண்மையான தலைவர்னு சொல்லி. ஸோ என்னை வந்து வளர்த்தெடுத்து எனக்கு பல பொறுப்புகளை கொடுத்து நான் அதுல வந்து பல விஷயங்களை செஞ்சு வைப்ரண்ட் தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய இம்பாக்டை வந்து மதுரை மாநகருக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து, குருவாக இருந்து, மென்டாராக இருந்து, இப்பயும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து கைட் பண்ணி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய என்னுடைய தந்தைக்கும் மேலன்னு நான் இந்த தருணத்தை சொல்வேன். அப்படிப்பட்ட எனது ஆசான் ரத்னவேல் சாரனுடைய பிறந்த நாளை இந்த தருணத்திலே கொண்டாட வேண்டும். ஏன்னா அவருடைய பல பர்த்டேஸ் நாங்க வந்து சமீபத்துல ஒரு 5 வருடம் 10 வருடமா டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பர்த்டேயை ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஓகேன்னு அக்செப்ட் பண்ணாங்க. இது 2 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண ஒரு ஈவெண்ட் தான். ஸோ ரத்னவேல் சார் வந்து இந்த வீடியோல பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது தான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்வு. அவர் வந்து எத்தனை பிரதமர்களை தாண்டினாங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் பிரதமர் கூட இருந்தார் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல. யாராவது சொல்ல முடியுமா அது யாருன்னு? பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய். இங்க இருக்கவங்க யாருமே மொராஜி தேசாய் காலகட்டத்தில் இல்லாதவங்க. மொராஜி தேசாயில இருந்து அடுத்தடுத்த பல பிரதமர்களை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பிரதமரோடையும் உலாவி பேசி அவங்ககிட்ட ரெப்ரசென்ட் பண்ற அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு தலைவரை நாம் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி முதல்வர்கள், தமிழக முதல்வர்கள்ல காமராஜர். இங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் காமராஜரை பார்த்துருக்க கூட மாட்டீங்க. தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பல திட்டங்களையும் கொண்டு வந்த காமராஜர். அவருடைய அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அவரும் பக்கத்துல நின்று பாத்தீங்கன்னா தெரியும். அந்த போட்டோவை நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா தெரியும், காமராஜருக்கும் இவருக்கும் வித்தியாசமே தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய வாழும் காமராஜர் அப்படின்னு சொன்னா நான் இந்த தருணத்துல வந்து அண்ணாச்சியை தான் நான் இந்த தருணத்துல சொல்வேன். such a great infrastructure person. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதிலே மிக சிறந்த
ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம், சயின்டிஸ்ட், அதையும் தாண்டி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரோடு பயணிப்பதற்கு எனக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் வந்து வழி கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளிலே இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நடத்தி அவருடைய விஷன்ஸை முழுமைப்படுத்துவதிலே நானும் ஒரு சிறு அணில் போல, ராமருக்கு வந்து அணில் வந்து ஒரு சின்ன உதவி செஞ்சேன் சார், அது மாதிரி உங்களுடைய விஷனை கொண்டு போய் சேர்ப்பதிலே ஒரு சின்ன அணில் போல இருந்து நானும் எங்க டீம் மெம்பர்ஸும் இன்னைக்கு இந்த ஆல் ட்ரேட் சேம்பர் மற்றும் இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பினுடைய இனாகுரேஷன் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டப்போ நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்து இதை முழுமை வடிவுக்கு கொண்டு வந்து நிறைய பேசணும். கடந்த ஒரு மாதமாக இந்த திட்டங்களை முழுமை வருவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணாச்சி ரத்னவேல் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பர்த்டே கேக் கட்டிங் எல்லாருக்கும் நடக்க போகுது, அண்ணாச்சிக்கு நடக்க போகுது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு கரகோஷத்தோடு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் we will start now. பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ஃபார் டாலர் வந்து அதிகமாகுது. அதனாலதான் டாலர்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 83 ரூபா 84 ரூபா இருக்கு. நம்ம வந்து நிறைய ஆயில் வந்து நிறைய இறக்குமதி செய்கிறோம், தங்கம் நிறைய இறக்குமதி செய்கிறோம். அப்போ அதுக்கு அந்நிய செலாவணியினுடைய கையிருப்பு அதிகம் தேவைப்படுகிறது. அப்போ எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ண வேண்டும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்க. அதை பத்தி தான் நம்ம அடுத்த 1-2 ஸ்லைட்ல பாக்குறோம். ஓகே, யூ எக்ஸ்போர்ட்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இதுல புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லியிருக்கோம். உங்க கையில இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ல பாத்தீங்கன்னா யூ எக்ஸ்போர்ட் மூலமாக நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க அடுத்தடுத்த பேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்வீங்க. அதுதான் இதுல போட்டிருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ப்ரொசீஜரல் திங்ஸ்ல இருந்து இதை பத்தியெல்லாம் இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாகவும் ஒரு எளிய உதாரணத்தோடு சொல்ல போறேன். ஏன்னா அப்படி சொன்னா தான் இது புரியும். இல்லாட்டி நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை வந்து ஒரு அடுத்த பிபிடில ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். இந்தியாவினுடைய வளர்ச்சி இதைத்தான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட $2 லட்சம் போன சில மாதங்களுக்கு முன்னாடி டச் பண்ணியிருக்கோம். சாரி 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடியை வந்து டச் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி வந்து இவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய இண்டிகேட்டர் இதுதான். 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி பெர் மந்த் வந்து ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷன் ஃபார் த இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாக காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடா வந்து இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இண்டிகேட்டர் இதுதான். அடுத்த ஸ்லைட். யூ எக்ஸ்போர்ட்னுடைய பர்பஸ் என்ன? ஏற்கனவே அண்ணாச்சி சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்றுமதி செய் அல்லது பெரிஷ், யூ எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி 1980 காலகட்டம் 80-90 காலகட்டத்தில் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அதன் மூலமாக சைனாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் வந்துச்சு. இப்போ வேர்ல்டுல நம்பர் 2 எக்கானமியாக சைனா இருக்கிறது. அதுக்கு காரணம் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது தான். அப்போ இந்தியாவும் அதை நோக்கி போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சரல் செக்டார், சர்வீஸ் செக்டாரை தாண்டி எக்ஸ்போர்ட் அதிகமாக நடந்தால் மட்டுமே நம்ம வந்து ஜிடிபியை அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட பாயிண்ட். அதுதான் நம்மளுடைய அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர்னுடைய லோகோவே அதுதான். ஸோ
இங்கே வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கிறது, ஐடியா இருக்கு, ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல பாதியில நிக்கிறேன், என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்படிப்பட்டவர்களுக்கான அமைப்பு தான் இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பு. இந்த அமைப்பை பத்தின வெப்சைட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பிரசன்டேஷன். என்னுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் பிரசன்டேஷன்ல தான் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஐடியாவை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அதுதான் வந்து இந்த அடுத்த பிரசன்டேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து குக்கிங்கோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு குக்கிங் எத்தனை பேருக்கு தெரியும்? சமையல் லேடிஸ் பெரும்பாலும் கையை தூக்கிறோம். ஆனா ஜென்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் குக்கிங்கை வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருப்போம் இல்லையா? வீட்டுல அம்மா செய்யும் போதோ ஒய்ஃப் செய்யும் போதோ பக்கத்துல இருந்து ஓ இதுதான் நடக்குது, எண்ட் ஆஃப் தி டே அது வந்து சேருதுங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ குக்கிங்கை பெரும்பாலும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பார்த்துருக்கோம். ஸோ குக்கிங்க்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் எப்படி கனெக்டட் அப்படிங்கிறத தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஸ்லைட்ல நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா குக்கிங்ல என்னென்னலாம் செய்யறோமோ அதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸ்போர்ட்ல செஞ்சுக்கிட்டே வர்றோம். அப்படி ஒரு கனெக்ஷனோட பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் முழுமையாக புரியும். ஸோ இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு சீஃப் கெஸ்டாக நிர்ணயிப்பதற்காக நான் வந்து பிரபு சார் அப்ரோச் பண்ணேன். உடனே ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அவங்க யாருன்னா எங்களுடைய ஷிப்மெண்ட்ஸை முழுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதாவது தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் சென்னை துறைமுகத்தில் ரெண்டுலையுமே அவங்க ஹேண்டில் பண்றாங்க. கிளியரிங் ஹவுஸ் ஏஜென்ட்டாக இருந்து பல கண்டெய்னர்ஸை வந்து இறக்குமதி செய்யவும் ஏற்றுமதி செய்யவும் இருக்கக்கூடிய கிருஷ்யா அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய நிர்வாக இயக்குனராக இருக்காங்க. அவங்கள இந்த தருணத்துல வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஏன்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கூட வருவாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா பேங்கர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ் பீப்புள், இந்த மாதிரிலாம் இவங்க எல்லாம் இருந்தா தான் எக்ஸ்போர்ட் ட்ரேட் முழுமையா நடக்கும். அப்போ இந்த ப்ராசஸை வந்து ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் வித் குக்கிங். எப்படி அப்படின்னு பார்ப்போம். குக்கிங் வந்து வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா அது டெய்லி பண்றோம். அதையும் எக்ஸ்போர்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்றோம்னு பார்க்கலாம். குக்கிங் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? வெஜிடபிள்ஸ் தேவை, ரைஸ் தேவை, ஆயில் தேவை, இன்னும் சில விஷயங்கள்லாம் வேணும். இதெல்லாம் வந்து பேசிக் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பொருள்கள் தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ரா மெட்டீரியல்ஸ் நான் வந்து உதாரணத்துக்காக சில ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன். காட்டன்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு அடிப்படை வந்து காட்டன் தான். உட்டன் ப்ராடக்ட்ஸ், உட்டனுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ், மிளகாய் வத்தல் வந்து ஸ்பைசஸ், இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய வந்து அபண்டன்டாக இந்தியாவிலே இருக்கிறது. அபண்டன்டாக இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து மதிப்பு கூட்டு செய்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ரேட்டுக்குள்ள போகணும். இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. அப்போ ஒரு சமையல் செய்வதற்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு தேவையான அடிப்படையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போறோங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சமையல் செய்யும் போது கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவோம். கிளீன் பண்ணுவோம் இல்லையா? காய்கறிகளை கிளீன் பண்ணுவோம், அரிசியை வந்து சுத்தப்படுத்தி சோக் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து எப்படி செய்வாங்கன்னா ப்ரொடக்ஷன், வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பட்ட ப்ராடக்டை சோர்சிங், பேக்கிங், பிராண்டிங், குவாலிட்டி அண்டு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், சர்டிபிகேஷன், இன்டர்நேஷனல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது சுத்தப்படுத்தி ஒரு காய்கறியை எப்படி சுத்தப்படுத்தி உணவுக்கு தயாராக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை இந்த மாதிரியான ப்ராசஸின் மூலமாக ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங் அப்படிங்கறது பண்ண வேண்டும். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங்கை வந்து பண்ண தவறிடுறாங்க. எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடுறேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எங்கெல்லாம் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலங்கிறதுக்கு காரணம் அடிப்படையில் இங்கே கோட்டை விட்டுருதான். ஸோ இந்த சேஃப்டி நார்ம்ஸ், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பிராண்டிங்கு, ப்ராடக்டை வந்து கிளீன் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு தகுதியானதாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து யார் கையில் இருக்குன்னா அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்றுமதிக்கு அதாவது அதை ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க செய்ய வேண்டிய வேலை தான் இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லி. ப்ராப்பரா ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங் பண்ணாட்டி சமையல் நல்லா வருமா? எக்ஸ்போர்ட் வராது. அது மாதிரி தான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லப்பட்ட ஒரு ப்ராசஸ் பாருங்க. should have a kitchen. சமையல் பண்ணுவதுக்கு உங்களுக்கு ஒரு கிச்சன் வேணும் இல்லையா? கிச்சன் இல்லாம சமைக்க முடியுமா? இல்ல. கிச்சன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் இருக்கணும். நிறுவனத்துக்கு என்னென்னலாம் இருக்கணும்னா பேன் கார்டு இருக்கணும், ஜிஎஸ்டி இருக்கணும், கம்பெனி நேம் இருக்கணும், ஐஇ கோடு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதே மாதிரி உங்க நிறுவனம் வந்து எய்தர் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நிறுவனமாகவோ
பார்ட்னர்ஷிப் எல்எல்பி கம்பெனியாகவோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் நண்பர்கள் இருக்காங்க, என்கிட்ட எங்க பார்ட்டி கேட்டாங்க, இந்த குட்ஸ் கேட்டாங்க, நான் கையிலேயே கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவி மாதிரி பிசினஸ் பேசுவாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது. ஒரு எக்ஸ்போர்ட் நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தை வந்து எப்படி பாக்குறதுன்னா, ஒரு கிச்சன் இருந்தா தான் உங்களால சரியான சமையல் பண்ண முடியும். கிச்சனுடைய சைஸ் மாறுபடும். சின்ன கிச்சன், பெரிய கிச்சன். சின்ன கிச்சன், பெரிய கிச்சன் நான் என்ன சொல்றேங்கிறத அடுத்தடுத்த ஸ்டைல்ல சொல்ல வரேன். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிச்சன் இருந்தா தான் உங்களுக்கு வந்து சமையல் நல்லா நடக்கும். அதே மாதிரி குக்கிங்ல வந்து கட்டிங் அண்ட் பிளெண்டிங் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். எப்படி முதல்ல ப்ரொஃபைனிங் சொன்ன மாதிரி காய்கறிகளை நறுக்கி சுத்தப்படுத்தி ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணணும். அந்த பிளெண்டிங் ப்ராசஸ் தான் எக்ஸ்போர்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்போர்ட் காஸ்டிங் இன்கோ டர்ம்ஸ், இன்டர்நேஷனல் கமர்ஷியல் டர்ம்ஸ் படி நம்மளுடைய கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணணும், காஸ்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ப்ராசஸ் இஸ் சிமிலர் டு கட்டிங் அண்ட் பிளெண்டிங் ப்ரிப்பரேஷனுக்கா இதில் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். அடுத்து குக்கிங்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ப்ரிப்பரேஷன் அப்படின்னா சோக்கிங் பண்ணுவோம், அதை ஹீட் பண்ணுவோம், ப்ரீ ஹீட்டிங், இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்டானது. எக்ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன வேணும்னா டிஜிட்டல் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னிடம் இருக்குதுன்னு சொல்லி இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவதற்காக நம்மளை தயார்படுத்திக்கணும். ஷுட் ஹேவ் a proper B2B ப்ரொமோஷன்ஸ் இருக்கணும். லீட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். நெகோசியேஷன் ப்ராசஸை செய்வதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் புல்லட் பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கேன். இந்த ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்டையும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னாதான் புரியும். ஆனா இண்டிகேஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு குக்கிங்கோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது உங்களால ஈஸியா எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக நான் இதோட கம்பேர் பண்றேன். அடுத்த ஸ்டேஜ் டேஸ்டி ப்ரிப்பரேஷன். ஒரு ஃபுட்டு வந்து டேஸ்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ப்ரிப்பரேஷனுக்கு என்ன வேணும்? கிளீனிங், சோக்கிங், பீலிங், சால்ட் சரியா போடணும், ஸ்பைசி கரெக்டா பண்ணணும், பிளெண்டிங் பண்ணணும், சரியா தண்ணி ஊற்றணும், சரியா ஹீட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த குக்கிங் வந்து ப்ராப்பரா நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்போர்ட் ப்ரிப்பரேஷன்ல சேல்ஸ் கான்ட்ராக்ட், இன்சூரன்ஸ், சாம்பிளிங்கு, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ப்ரொடக்ஷன் ஆடிட், சர்டிபிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். இப்படி செஞ்சீங்கன்னா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் சிமிலர் டு டேஸ்டி ப்ரிப்பரேஷன். இந்த இடத்துல நிறைய பேர் தவறிடுறாங்க. ஏன்னா சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா உங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. அந்த சமையல் அடுத்த கட்டத்துக்கு போகாது. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். டேஸ்டி ஃபுட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு வந்து டேஸ்டி சமையலை டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம் இல்லையா? சமைக்கும் போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு தயாராகும் போது குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங் பார்க்கணும், இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா நடக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்க அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பிராண்ட் பண்ணி ஏற்றுமதி செய்வதற்கு தயார்படுத்த வேண்டும். இது வந்து ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜையும் நீங்க சரியாக செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹோம் குக்கிங்க்கும் இண்டஸ்ட்ரியல் குக்கிங்க்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹோம் குக்கிங்னா வீட்டில் 3 பேர் 5 பேர் கொண்டவங்களுக்கு சமையல் பண்றது. இண்டஸ்ட்ரியல் குக்கிங்னா என்ன? பல்க் ப்ரிப்பரேஷன், ஒரு 500 பேர் 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ஹோம் குக்கிங்க்கு B2Cன்னு சொல்லுவோம், பிசினஸ் டு கன்சியூமர். ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு பீஸ் டெலிவரி அப்படி சொல்றது வந்து B2C. பல்க் கிச்சன்ல ப்ரிப்பேர் பண்ணி பல்கா நிறைய பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து B2B ஆக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்றோம், இந்த சாம்பிள்லாம் பண்ணியிருக்கோம், இதை உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும், கப்பல்ல ஏற்றணும்பாங்க. இங்க மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா சின்ன லெவல்ல நீங்க பண்ணும்போது சின்ன லெவல் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி ஆகும்னா, இந்த மாதிரி ஹோம் டெலிவரி போகும் பார்த்தீங்களா, இதுல தான் நீங்க ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய வால்யூம் ஆஃப் பிசினஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி கப்பலா கண்டெய்னர்ஸ்ல குட்ஸா அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் குக்கிங்க்கு நீங்க தயாராக இருக்கணும். நீங்க இண்டஸ்ட்ரியல் குக்கிங்ல இருக்கீங்களா, உங்க ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணிக்கணும். இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதுல மிஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அடுத்த ஸ்டேஜ் கேஷ் ஆன் டெலிவரி. இப்போ பேமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டொமஸ்டிக் ட்ரேட்ல நீங்க தயாரிக்கக்கூடிய உணவை வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ மூலமா நீங்க சேல் பண்றீங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், நிறைய கிச்சன்ஸ்ல இருந்து பண்ணுவாங்க. கொடுக்கும்போது கேஷ் கையில வாங்குறாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ்.
ஆனா குட்ஸ் பல்கா போகும்போது ட்ரக் லோட்ஸ்ல குட்ஸ் மூவ் ஆகும். நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ட்ரக் லோட்ஸ்ல மூவ் ஆகும். அதுக்கான பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர், கேட் கேஷ் அகேன்ஸ்ட் டாக்குமெண்ட், டிஏ, டிபி அப்படின்னு சொல்ல பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க போடுற எஃபர்ட்ஸ்னுடைய எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வந்து சேரும்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே டாலர் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பாக்கெட்ல வந்து சேர்ந்தா தான் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல வந்து பேங்கிங் ஆல்சோ பிளே அ ரோல். ஏன்னா பேங்க் மூலமா தான் பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர முடியும். டாலராக வெளிநாட்டுல இருந்து வரும்போது உங்க அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்து சேரணும். அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஃபண்டிங், கவர்மெண்ட் பேங்க் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஸ் இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க உங்க தகுதியை வளர்த்து கொண்டால் மட்டுமே பேங்க் ஃபண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர் பேமெண்ட் டேர்ம்ஸ், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை பத்தி நீங்க தெரிந்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரெசிபி, இதை தான் வந்து அண்ணாச்சி பேசும்போது சொன்னாங்க. ரெசிபின்னா என்ன? உணவு குறிப்பு இல்லையா? வீட்டுல எல்லாம் உணவு குறிப்புன்னு சொல்லி புக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்து முந்தியெல்லாம் புக்ல வந்துச்சு, இப்ப எல்லாம் ஆன்லைன் யூடியூப் வீடியோ ஆயிடுச்சு. ஒரு ப்ராப்பரான ரெசிபி இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அந்த குக்கிங்கை வந்து சரியாக பண்ண முடியும். அந்த ரெசிபியை தான் இங்க டாக்குமெண்டேஷன் அப்படின்னு உன்னோட கனெக்ட் பண்ணிருக்கேன். டாக்குமெண்டேஷன்ல என்னென்னலாம் வருதுன்னா HSN கோட், ஹார்மனைஸ் சிஸ்டம் கோட் இருக்கணும். உங்க ப்ராடக்ட் பத்தின டேட்டா அனலைஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். உங்க ப்ராடக்ட்டுக்கு பர்ஃபார்மா போட தெரியணும். பர்ஃபார்மானா கொட்டேஷன் போட உங்களுக்கு தெரியணும். இன்வாய்ஸ் போட தெரியணும். பேக்கிங் லிஸ்ட் பண்ண தெரியணும். ஈவே பில், குட்ஸ் வந்து உங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும்னா ஈவே பில், இப்ப ஜிஎஸ்டில அதெல்லாம் கம்பல்சரி, அது போட தெரியணும். கப்பல்ல குட்ஸை ஏற்றி கப்பல்ல குட்ஸ் இந்திய துறைமுகத்தை தாண்டணும்னா ஷிப்பிங் பில் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் செய்ய தெரிய வேண்டும். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலிருந்து தான் இந்த குட்ஸ் வந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின், அதை ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிஆர்சி, பேங்க் ரியலைசேஷன், அதாவது உங்க குட்ஸ் கப்பல்ல ஏறி உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்த பிறகு பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, பணம் வந்துருச்சு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்பதான் உங்க எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நாங்க ரெசிபின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி அதை பத்தி நான் அடுத்த ப்ரெசன்டேஷன்ல நான் தனியாக சொல்றேன். ஸோ ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் கீப்பிங்ல, ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல இது இருக்கு. இதுக்கு கம்பேரிசனா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ நீங்க இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க. அவங்க என்ன செய்யறாங்க? மெனு கார்டு கொடுக்குறாங்க இல்லையா? மெனு கார்டை பார்த்து தானே ஆர்டர் பண்றீங்க. இந்த மெனு கார்டு இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ்போர்ட்ல என்ன சொல்லணும்னா ப்ராடக்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்னு சொல்லலாம். ஸ்பெக் ஷீட்னு சொல்லுவோம். ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, ப்ளூடூத் இருக்கா, இன்னும் எத்தனை ஹார்ட் டிஸ்க், எவ்வளவு ப்ராசஸர் ஸ்பீடு, இதெல்லாம் நீங்க அசஸ் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸ்பெக் ஷீட்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்னுடைய கேட்லாக்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்னுடைய இது வந்து பிசிக்கல் கேட்லாக். இதை இங்க இருக்கும்போது நேரில் கொடுக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு நாட்டில இருந்து உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வரும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? வாட்ஸ்அப்ல கேட்லாக் கொடுக்கணும், சாஃப்ட் கேட்லாக்ஸ் கொடுக்கணும். உங்க கேட்லாக பார்த்தே அவர் முடிவு பண்ணிடுவாரு இவர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். நீங்க குஜராத்தை பத்தி அண்ணாச்சி சொல்லும் போது சொன்னாங்க, நாங்க குஜராத்ல நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கூட ஒர்க் பண்றோம். ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல அவங்களுடைய 5ல இருந்து 10 கேட்லாக வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவாங்க. நம்ம அதை பார்த்தாலே நமக்கு நம்மளுடைய தேவைக்கு மேல அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் மோர்பி ப்ராடக்ட்ஸ். ஸோ சாஃப்ட் கேட்லாக்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வாட்ஸ்அப் பார்த்து தான் எல்லாருமே வந்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய டிராவல் பண்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் சாஃப்ட் கேட்லாக் இன் யுவர் சிஸ்டம். ரைட். மெனு கார்டு இருந்தா கஸ்டமர் ஈஸியா ஆர்டர் பண்ணுவார். அதே மாதிரி தான் உங்ககிட்ட ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கணும். நீங்க ஃபுட்டை தயார் பண்ணிட்டீங்க, அதை சேல் பண்ணணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. வெப்சைட் இருக்கணும். உங்க நிறுவனத்துக்கு வெப்சைட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2004 காலகட்டங்கள்ல வெப்சைட்டுங்கிறது பெரும்பாலான பீப்புளுக்கு தெரியாது. அப்ப இன்டர்நெட்டுங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு செமினார் வந்து அண்ணாச்சி வந்து 2003-4 காலகட்டங்கள்ல சேம்பர்ல வந்து நடத்துறாங்க. அப்போ எக்ஸ்போர்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். இப்ப நிறைய நண்பர்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அப்படி உட்கார்ந்துருந்தேன். அப்போ குஜராத்ல இருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி பேச வந்திருந்தார். அப்ப பேசும்போது உங்களுக்கு வெப்சைட் ரொம்ப முக்கியம், வெப்சைட்டை பார்த்தா தான் உங்ககிட்ட கஸ்டமர் பொருள்களை வாங்குவாருன்னு அப்ப சொன்னாரு. என்னால நம்பவே முடியல. ஏன்னா நான் எங்க அப்பா வந்து வியாபாரம் பண்ணும்போது கடையில ஜாமானெல்லாம் எடுத்து வச்சு இப்படி கண்ணு முன்னாடி பார்த்தா தான் வாங்குவாங்க. ஆனா அவர் சொல்லுவது எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. வெப்சைட் மூலமாக பொருள்களை கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்னு 2003-4 காலகட்டங்கள்ல சொன்னப்ப நான் நம்பவே இல்லை.
ஆனா அவர்கிட்ட போய் பேசும்போது ஆமா நடக்குதுன்னு சொன்னாரு. அப்ப நான் நம்பினேன். இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து 30 வெப்சைட் இருக்கு. ஒரு B2B போர்ட்டல் நடத்துறோம். 5 B2B போர்ட்டல்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். இந்த மாதிரி டிஜிட்டலி எங்களுடைய பிரசன்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களால வந்து 113 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதைத்தான் நான் இங்க சொல்றேன். உங்களுக்கு வெப்சைட் இருக்கணும் உங்க நிறுவனத்துக்கு. இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க நிறுவனத்துக்கு வெப்சைட் ப்ராப்பர் வெப்சைட் இருக்கணும். சோசியல் மீடியால உங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாங்கிறது லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து உங்க ப்ராடக்ட்டை ப்ரொஃபைல் பண்ணி அழகா வீடியோ பண்ணி அதுல ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய இன்டர்நேஷனல் கஸ்டமர் உங்களை நோக்கி வருவாங்க. ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பர் பிக்சர்ஸ் இருக்கணும், வீடியோஸ் இருக்கணும், ஆன்லைன் B2B ப்ரொமோஷன்ஸ் இருக்கணும். வெர்ச்சுவல் எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணணும். பிசிக்கல் எக்ஸிபிஷன் நீங்க போயிருப்பீங்க. இங்க தமுக்கத்தில் நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ் நிறைய பேர் சென்னை, பெங்களூர்ல நடக்கக்கூடிய ட்ரேட் சென்டர்ஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ஸ் போயிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய சில பேர் வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ஸுக்கும் போயிருப்பீங்க. சைனால நடக்கக்கூடிய கேண்டோன் ஃபேருக்குலாம் போயிருப்பீங்க. இன்டர்நேஷனல் ஃபேர்ஸ்ல போகும்போது தான் கஸ்டமர்ஸை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தா கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வர்றாங்களோ உங்களுக்கு இது எல்லாமே இருக்க வேண்டும். ஸோ இதை எப்படி செய்யறது, இதைத்தான் நம்ம யூ எக்ஸ்போர்ட்ல சொல்லி தர போறோம். பட் இது இருக்கணுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சர்விங் ப்ராப்பரா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கஸ்டமருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஹோட்டல்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் வந்து உட்காந்துருக்கப்ப ஆர்டர் கொடுத்த பிறகு மெனு கார்டு கொடுத்து ஆர்டர் கொடுத்த பிறகு நீங்க டெலிவரி கொடுக்காட்டி என்ன ஆகும்? எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்மளே எத்தனை ஹோட்டல்ல கூட்டமா இருக்குன்னா எந்திரிச்சு போயிடுறோம் இல்லையா? சர்விங் ப்ராப்பராக இருக்கணும். இது B2C ஆக இருந்தா தனிப்பட்ட கஸ்டமருக்கு கொடுக்கறது, B2B ஆக இருந்தால் மாஸ் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட போறோம். 500 பேர் 1000 பேர் சாப்பிடும்போது மாஸ் டெலிவரி நடக்கும். அந்த மாஸ் டெலிவரி சிஸ்டம் தான் இந்த ஏர் கார்கோ, சி கார்கோ டெலிவரி சிஸ்டம். இதை பத்தி ஒரு சில இவங்க நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு அவங்க எப்படி மாஸ் டெலிவரி பண்றாங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு காமிப்பாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. B2Cக்கும் B2Bல நடக்கக்கூடிய சர்விங்கையும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இந்த பிக்டோரியல் ரெப்ரசென்ட் பண்ணா ஈஸியா புரியும். நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்டேன், என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த சைட்ல நான் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஓட்டையோ கேப்போ இருந்தா சக்சஸ் பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சர்விங் ப்ராப்பரா நடக்கணும். ரிஸ்க் இருக்கா? குக்கிங் பண்ணும்போது ரிஸ்க் இருக்கா? கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் எல்லாம் இருக்கு? அந்த செஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது தீ பிடிச்சி எரியுது பாருங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்காக அவர் பண்றாரு. பட் தேர் இஸ் அ ரிஸ்க். அப்ப அந்த ரிஸ்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? கண்டெய்னர் தீ பிடிச்சி எரிஞ்சு கண்டெய்னரே சாயக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் இதுல போட்டிருக்கேன். இதெல்லாமே ரியாலிட்டியில நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம நிறுவனத்தை, நம்மளுடைய பினான்சியல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்னென்னலாம் வேணும்? ECGC அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ல நீங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். மெரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கணும். பையர்கிட்ட வந்து சேல்ஸ் கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம், என்ன டெலிவரி பண்ண போறோங்கிறத அட்வான்ஸா பேசி செஞ்சு அந்த கான்ட்ராக்டை போட்டுக்கணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு போட்ட பிறகு போடாம பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்ஸ் போன பிறகு நான் சொன்ன குட்ஸ் இது இல்லைன்னு உங்களே திருப்பி வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்குள்ள ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராப்பர் சேல்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு நம்ம செயல்பட வேண்டும். நாளைக்கு எந்த டிஸ்பியூட்டும் வந்தா ஆர்பிட்ரேஷன், சேல்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் இருக்கு, வர்த்தக தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அதுல போட்டுக்கணும். நாளைக்கு டாலர்னுடைய ரேட் பிளக்சுவேஷன்னால உங்களுக்கு ஒரு பினான்சியல் ரிஸ்க் வந்தா, ஏன்னா டாலர் இன்னைக்கு நேற்று ரேட் கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த டாலர் ரேட்ல உங்களுக்கு ரிஸ்க் வந்தா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேங்க்ல ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் போட தெரியும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். குட் குக்கிங்க்கு என்ன வருது? கஸ்டமர்ட்ட இருந்து அப்ரிசியேஷன் வருது. நல்ல சமையல் பண்ணா வீட்டுல யாராவது வீட்டுல இருக்கவங்களுக்கு சமையல் பண்ணா அப்ரிஷியேட் பண்றோமா? ஆனா ஹோட்டல்ல போனா பண்ணுவோம், சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவோம். கஸ்டமருக்கு, குக்குக்கு, செஃப்க்கு எல்லாமே. வீட்டுல சமையலுக்கு யாரும் அப்ரிஷியேட் பண்றது இல்லை. ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் மூலமாக நிறைய என்கரேஜ் பண்றாங்க. 30 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்கு, 8 கமாடிட்டி போர்ட்ஸ் இருக்கு. இதன் மூலமாக கவர்மெண்ட் வந்து இந்திய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு, ஏற்றுமதியை தொடங்க வேண்டும்ங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கு இவ்வளவு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்கு. இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட் பண்ணா இன்சென்டிவ் யாருக்காவது தெரியுமா? ரோடாப்னு ஒரு ஸ்கீம்ல இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். டிராபேக்ங்கிற ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கட்டினதை ரீஃபண்டாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் டெவலப் பண்ணிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா? இருக்கவங்க எத்தனை பேர் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போயிருக்கீங்க? 1-2 பேர் போயிருக்கீங்க. இந்த இதுல போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம வந்து அடிக்கடி போர்ட் கூட்டு போவோம். ஏன்னா கவர்மெண்ட் எப்படி சி போர்ட், ஏர்போர்ட்
அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய துறைமுகங்களை உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா வெளிநாடுகளுக்கு இந்தியாவில இருந்து பொருள்கள் போக வேண்டும், வெளிநாட்டில இருந்து பொருள்கள் இந்தியாவுக்கு வரணும். அப்போ அந்த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எஃபர்ட்ஸ் ஃபார் திங்ஸ். அதே மாதிரி நிறைய ட்ரேட் டெலிகேஷன்ஸ்க்கு கூட்டு போறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ திஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ். நான் அந்த மாதிரி ட்ரேட் டெலிகேஷன்ல தான் நான் கிட்டத்தட்ட 36 நாடுகளை வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். நான் 113 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் என்னுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நான் வந்து டிராவல் பண்ணது வெறும் 36 நாடுகளுக்கு தான். அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய நாடுகளோட வர்த்தக தொடர்பை ஏற்படுத்துவாங்க. அதை கவனிச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா அந்த நாட்டு மினிஸ்டரும் நம்ம நாட்டு மினிஸ்டரும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது நடக்கும், நியூஸ்ல காமிப்பாங்க. அதுல என்ன நடக்குதுன்னா அந்த நாடுவோட நம்ம நாடு வர்த்தகத்தை ஏற்படுத்தும் போது நம்மளுடைய குட்ஸ் இந்திய பொருட்கள் அந்த நாட்டுக்கு போனா இம்போர்ட் டியூட்டில பயங்கரமான கன்செஷன் கொடுப்பாங்க. டியூட்டி நார்மலா போட்டா 30% போடுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு போனா வெறும் 5% தான் அங்க இம்போர்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வந்தா இம்போர்ட் டியூட்டியை குறைப்பாங்க. ஸோ அந்த நாடும் நம்ம நாடும் வர்த்தக தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது வரைக்கும் பல நாடுகளோட போட்டிருக்காங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவோட போட்டாங்க, நிறைய நாடுகளோட போட்டிருக்காங்க, அமெரிக்காவோட நிறைய. அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எதுக்காக? வர்த்தகத்தை பெருக்க வேண்டும்னு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் தான். ஸோ அதே மாதிரி ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. நீங்க சரியாக உங்களுடைய எக்ஸ்போர்ட்டை ரெகுலரா பண்ணி ஒரு பர்டிகுலர் வால்யூம் ட்ரேட் ரெகுலரா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து 3 வருடங்களுக்கு மேல எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல சிறப்பாக செய்தீங்கன்னா 1 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 2 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெகக்னிஷன் கொடுப்பதன் மூலமாக நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல வந்து நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணியை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், நிறைய பொருள்களை இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், அதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஐடியாலஜி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க இருக்கவங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்கு பேங்க்ல நீங்க லோன் வாங்கினீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 8%, 9% உங்களுக்கு தெரியும். ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு அந்த குட்ஸ் போனால் 3% இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட். அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இதை எல்லாம் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விட்டு போச்சு, ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் பண்றாங்க. ஆனால் நீங்க உற்பத்தி செய்த பொருளையோ இல்ல ட்ரேடு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பொருளையோ வெளிநாட்டுக்கு போயிருச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி ஏற்கனவே நீங்க கட்டியிருந்தீங்கன்னா 100% ஜிஎஸ்டி உங்க அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கொடுக்கப்படும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து சிஸ்டத்துக்கு. இது ஏன்னா அந்த பொருள் வந்து இந்தியாவில் கன்சியூம் பண்ணப்படவில்லை, வேற நாட்டுக்கு போயிருக்கு. அதனால அந்த டாக்ஸ் ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருந்தா அந்த கலெக்ட் பண்ண என்டையர் டாக்ஸையும் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? அந்த பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்களா அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்துடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இதை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் இதுல வந்து சாப்பாடு சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னு ஒரே கையெழுத்தோட முடிஞ்சிடும். ஆனா கவர்மெண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. இவ்வளவு சப்போர்ட் செய்யும் நீங்கள் வருவதற்கு உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு தான் நம்ம வியூ எக்ஸ்போர்ட் மூலமா நம்ம சப்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, குக்கிங்கை யார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்? அதான் அடுத்த ஸ்லைட். லேர்ன் குக்கிங் ஃப்ரம் எ ப்ரொஃபஷனல் செஃப். இல்ல அம்மாட்ட இருந்து கத்துக்கலாம். அம்மா நல்லா சொல்லி தருவாங்க. 4 பேர் 5 பேருக்கு சமைக்கிறதுக்கு தட் இஸ் ஓகே. பட் வென் யூ ஆர் டூயிங் எ மாஸ் ப்ரொடக்ஷன், மாஸ் எக்ஸ்போர்ட்ஸ்குள்ள போகணும்னா ப்ரொஃபஷனலான ஒரு பர்சன் கூட தான் டிராவல் பண்ணணும். அதை தான் செய்யணும். அதைத்தான் நம்ம சொல்றோம். நிறைய பேர் எக்ஸ்போர்ட் சொல்லி தரோம், ஃபேஸ்புக்ல போட்டிருப்பாங்க 150 ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ட்ரேடை 2 நாள்ல சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி யாராவது போய் பண்ணிருக்கீங்களா? 99 ரூபாய் எக்ஸ்போர்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லி தருவோம்னு சொல்லி ஃபேஸ்புக்ல ஆட் வந்துட்டே 99 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட்டை பூரா சொல்லி கொடுத்துருவாங்க. தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள், ஹைலி இம்ப்ராக்டிகபிள். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரேடை வந்து ஒரு குக்கிங் ப்ராசஸ்ல எவ்வளவு ப்ராசஸ் இருக்கோ இவ்வளவு ப்ராசஸையும் நீங்க சரியாக செய்து சரியாக பிளெண்ட் பண்ணி சரியாக ஹீட் பண்ணி சரியாக குக் பண்ணி பண்ணாதான் அந்த எக்ஸ்போர்ட் முழுமையடையும். இதை என்னுடைய அனுபவத்திலே 2004ஆம் வருடத்துல இருந்து 20 வருடமாக நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல இருக்கேன். எனக்கு என்னமோ தெரியல, ஒரு கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த குயிக்கா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து இயற்கையினுடைய ஒரு செயல். ஒரு விதை வந்து மரமாகி ஒரு பழமாக வரும்போது அதுல திரும்ப இன்னொரு விதை இருக்கும். அந்த விதை அடுத்த மரத்துக்கு வழி காமிக்கும். அதுதான் அந்த சைக்கிள். அந்த சைக்கிள்ல வந்து எனக்கு உள்வாங்கியிருக்கேன். அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இதை போய் சொல்லி கொடுக்குற? எங்க அப்பாவே என்கிட்ட கேட்டிருக்காரு,
பிசினஸ் எல்லாம் சீக்ரெட்பா, இதெல்லாம் போய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. பிசினஸ் சீக்ரெட் தான், நம்ம லெவல்ல வச்சுக்கிட்டா நம்மளோட அது அழிஞ்சு போயிடும். நம்ம பல பேருக்கு சொல்லும் போது, ஏன்னா குக்கிங் நீங்க 10 பேருக்கு இல்ல 100 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்கவுங்க குக்கிங் பண்ணிட்டு போனா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரிதான் எக்ஸ்போர்ட் ட்ரேட். இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஐடியா கொடுத்தது ரத்னவேல் ஆச்சியினுடைய அந்த வார்த்தை. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை உருவாக்குபவனாக நீங்கள் இருங்கள். இது வந்து அவர் 2004 அவர் சொன்ன. இந்த மாதிரி ஒரு ஹால்ல பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அப்ப எல்லாம் என்னை அவருக்கு தெரியவே தெரியாது. அடுத்தவங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கு தாங்க கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னே சொன்னார். எனக்கு அந்நேரம் அது ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. அடுத்தவர்களுடைய லைஃப்ல பாசிட்டிவான ஒரு இம்பாக்டா இப்ப பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் யார்கிட்ட எல்லாம் நம்மளால பாசிட்டிவான இம்பாக்டை உருவாக்க முடியுங்கிறத திங்க் பண்ணிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் தான் யூ எக்ஸ்போர்ட். இன்னும் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தி எல்லாம் we don't want to discuss here. ஸோ எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் லைஃப் நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கான்க்ளேவ் போயிருந்தேன். அங்க வச்சு இப்படி பேசும்போது நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்ல அவங்க ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க, குளோபல் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் பேஷனேட் கோச் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆர்டிகல். அதை நான் வந்து 2 மாசம் கழிச்சு தான் நானே படிச்சேன். சார் அதை படிச்சிங்களான்னு எனக்கு அவர் திரும்ப அனுப்பிச்சார். படிச்சு பார்த்தேன். எனக்கே ஆமா இல்ல, நம்ம பல பேருக்கு எக்ஸ்போர்ட் சொல்லி கொடுக்குறோம்ல அப்படின்னு எனக்கு அது வந்து ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி. அந்த ஆத்ம திருப்திக்கு வழிகாட்டி தான் இன்னைக்கு இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பு. இந்த குழந்தையை என்னிடம் கையிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய ரத்னவேல் சாருக்கு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பேசும்போது எக்ஸ்போர்ட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க எக்ஸ்போர்ட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அது உண்மை இல்லை. கொஞ்சம் அந்த சமையல் நாலேஜ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சமையல் வரும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி அனுபவம் இருந்தால் மட்டுமே எக்ஸ்போர்ட்டை சொல்லி கொடுக்க முடியும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல வந்து லேர்னிங் குக் ஃப்ரம் செஃப்னு போட்டிருக்கேன். செஃப் நிறைய பேர்கிட்ட கத்துக்க முடியும். பட் we have a very big team. அதுதான் நான் இங்க காமிக்கணும். அடுத்த ஸ்லைட். குக்கிங் கேன் பி லேர்ன் ஃப்ரம் யுவர் மதர் ஆர் ஃப்ரம் யர் குட் செஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல வந்து. என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் உங்களுக்கு இதுக்கு இருந்திருப்பீங்க. இங்க எக்ஸ்போர்ட் வித் ராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். எனக்கு யூடியூப் சேனல்லாம் நடத்த தெரியாது. ஆனா நிறைய பேர் சார் நீங்க சொல்ற விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லணும் சார், அது சொன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. டிஜிட்டலி சொல்லணும், ஏன்னா நேரடியா இப்ப சொல்றதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த டூல் வந்து ரொம்ப ஈஸி. என்ன பேசினாலும் குயிக்கா நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுது. அந்த டூலை அந்த சேனலை எனக்கு நடத்துவதற்கு உதவியாக இருந்த எனது அருமை நண்பர் டெல்கான் அவர்களை இந்த தருணத்துல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டெல்கான், ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த நண்பர். இவரும் இபிசியில ஒரு உறுப்பினராக ஆரம்ப காலகட்டங்களில் வந்தாரு. அவர் சில விஷயங்களை சார் நீங்க இதை வந்து நிறைய பேருக்கு சொல்வதற்கு உதவிகரமாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு முதல்ல ரீல்ஸ்னா என்னன்னே புரியல. நீங்க இருக்கவங்க நிறைய பேர் என்னுடைய ரீல்ஸை பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்திருப்பீங்க. ரீல்ஸ்ல வந்து ஒரே நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்ற ஐடியாவை சொல்லணும். இவ்வளவு கூட்டம் போட்டு நடத்தணும்னா எல்லாரும் தாண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் பண்ணுங்க, விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவருடைய கைடன்ஸ்ல நான் வந்து அந்த ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பயுமே அந்த யூ எக்ஸ்போர்ட் சேனலை அவர் தான் நிர்வகிச்சுட்டு இருக்காரு. இதுல வந்து என்ன பியூட்டினா, என்னுடைய சன்னு வந்து என்னை பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். எல்லார் வீட்லயும் அப்பாவுக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து பையன் தான். ஆமா இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஜெனரலி சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி இது பரவாயில்ல, ஓகே ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஓஹோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய சன்னு இங்க வந்திருக்காரு, அஸ்வின் ராஜவேல். ஒரு விஷயம் இருந்தீங்க, இவர் வந்து காலேஜ்ல இஸ் டூயிங் இஸ் காமர்ஸ் இன் ஃபாரின் ட்ரேட். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு அதாவது அப்படி உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஸோ இது வந்து எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா வந்து எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் வித் ராஜன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நான் வந்து நிறைய பேசிட்டு இருக்கேன். நான் பேச வச்சு என்னை எடுக்க வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ டீம். டீம்னா என்ன? எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஒருத்தரா ஆரம்பிக்கலாம், ஒன் மேன் ஐடியாவா இருக்கலாம், நீங்களே யோசிக்கலாம், நீங்களே டிசைட் பண்ணலாம், எல்லாமே பேக் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாம் செஞ்சு வெப்சைட் எல்லாம் பண்ணலாம். நான் முதல்ல 2003 காலகட்டத்தில் நான் ஒன் மேன் ஆர்மி தான். நானே எல்லாம் பண்ணுவேன், நானே பேக் பண்ணுவேன், நானே கொரியர் அனுப்புவேன், நானே போய் பையரை கூட்டி வருவேன், நானே ஃபேக்டரி கூட்டு போவேன், நானே ரூமை கிளீன் பண்ணுவேன், எங்க எக்ஸ்போர்ட் ஆஃபீஸர். இது ஒரு காலகட்டம்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு எங்க டீம்ல ஆட் ஆகி இப்ப கிட்டத்தட்ட 60 பேர் எங்க டீம்ல இருக்காங்க. அந்த டீம் தான் இந்த எக்ஸ்போர்ட்டை இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் நிறுவனங்களாக இங்க இருக்கணும்னு ஆரம்பிக்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ், ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தரா இருங்க ஓகே, ஆனா when you are growing you need to have a team, குட் டீம் சேர்த்துக்கிட்டே வாங்க. நல்ல நிறுவனம் வந்து எப்போ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்னா 2 பேர் ஆகுங்க கொஞ்ச நாள்ல, அப்புறம் 3 பேர் ஆகுங்க, அப்புறம் 6 பேர் ஆகுங்க. எங்க ஆபீஸ்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு டீம் சிஸ்டம் வச்சிருக்கோம். ப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்றதுக்குன்னு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு, இ-காமர்ஸ்க்குன்னு ஒரு டீம், லாஜிஸ்டிக்ஸ்க்குன்னு ஒரு டீம், பர்ச்சேஸுக்குன்னு ஒரு டீம், அக்கௌண்ட்ஸுக்குன்னு ஒரு டீம். இந்த டீம் இருக்கிறதுனால தான் என்னால ஜாலியா வந்து உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேச முடியும். ஏன்னா அவங்க பின்னாடி இருந்து இயங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் இப்படி எல்லாம் செய்யணுங்கிற வழிகாட்டுதல்களை நான் கொடுத்துட்டதுனால எஸ்ஓபி ப்ரொசீஜர்ஸ் இந்த நியூ எக்ஸ்போர்ட்ல அதுவும் உண்டு. உங்க நிறுவனத்தை 1 மேன் நிறுவனத்துல இருந்து 5 பேர் கொண்ட நிறுவனமாக 10 பேர் கொண்ட நிறுவனமாக மாத்துறதுக்கும் கைட் பண்றோம். அது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஏன்னா எக்ஸ்போர்ட்டை மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது. நிறைய பேருக்கு பயம் என்னன்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத கூட யாராவது ஸ்டாஃப் இருந்தா அவங்க 4 பேர் கத்துட்டு போய் அவங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. டோன்ட் திங்க் லைக் தட். கீப் யுவர் மைண்ட் பிராட். விசாலமான மனதோடு இருங்கள். உங்கள்கிட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணாரா, அவர் போய் அடுத்த லெவல் போறாரா, ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள் தெரிவிங்க. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்கில் செட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கில் செட்டை வைத்து ஒவ்வொருத்தருமே மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த டீமை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன், யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் டீம். இந்த ப்ராப்பர் டீம் பண்ணிட்டே போகும்போது தான் உங்களுடைய பிசினஸ் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரெசிபி, இதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ குக்கிங்கை பத்தி சொல்லிட்டேன். குக்கிங்கான ரெசிபியை பத்தி தெரியணுமே. என்னமோ ரெசிபி நீங்களே, ரெசிபினா என்ன? சமையல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரை, அது இதெல்லாம் சொல்றோம். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போடணும், ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபியை நான் இப்ப காமிக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரியும். ஒரு ரெசிபி காமிப்பா. ரெசிபி வந்து சமையல் குறிப்பு புஸ்தகம் பார்க்கும்போது பார்ப்போம். இது வந்து இட்லி தயாரிப்பது எப்படி, இப்ப எல்லாம் சுடுதண்ணி தயாரிப்பது எப்படி கூட ரெசிபி வர ஆரம்பிச்சு. ஸோ ரெசிபியை பார்த்து அதை எப்படி புரிந்து கொண்டு அதை குக் பண்றது, இவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தமிழ்நாட்டுல மஞ்சள் வந்து உங்களுக்கு தெரியும். மஞ்சள் வந்து மஞ்சளாவே எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு ப்ராசஸ். அது வந்து கமாடிட்டி ட்ரேட். அப்படியே வாங்கி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்றது. இதுல பெருசா ஜெயிக்க முடியாது, பெருசா லாபம் வைக்க முடியாது. ஆனால் அந்த மஞ்சளில் இருந்து எண்ணெயாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, மஞ்சளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எண்ணெயாக மாற்றி ஓலிவோரோசின்னு சொல்லுவாங்க. ஓலிவோரோசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அப்படியே லேசா கொஞ்சோண்டு அப்படியே போடுவாங்க. அந்த ஓலிவோரோசின் ப்ராடக்ட் வந்து எப்படி அது எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் இதை பாருங்க. டர்மரிக் ஓலிவோரோசின் ஆயில் வந்து 1250 ரூபாய் பெர் கேஜி. மஞ்சள் வெறும் கிலோ வந்து எவ்வளவு? வெறும் 100 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ள இருக்குமா? ஆனா ஆயில் ஆயிட்டா இதனுடைய மதிப்பு இவ்வளவு. சும்மா சின்னதா மட்டும் பார்த்துருவாங்க. இதுதான் ரெசிபியினுடைய கோடு. என்னென்ன இருக்கு, ஹெச்எஸ் கோடு என்ன, இதெல்லாம் இருக்கும். இது ஸ்பைஸ் போர்டுனுடைய போர்டுக்கு கீழே வருது. இதனுடைய ஹெச்எஸ் கோடு என்ன, இந்த ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி டிராபேக் என்ன, ரோடாப் ஸ்கீம்ல என்ன இன்சென்டிவ், இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா இந்தியா ட்ரேட் போர்ட்டல்ல தெரிஞ்சுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ரெடிமேடா கொடுத்துருக்கோம். அடுத்த ப்ராடக்ட் கூட கொடுங்க, எது ஈஸியா வந்து 3 ப்ராடக்ட்னுடைய ரெசிபி காமிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ரெசிபியும் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகாம இருக்கு. இது வந்து நம்மளுடைய ஈஸி மெம்பர் பண்ற ஒரு ப்ராடக்ட். யாராவது இந்த ப்ராடக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தெருவில் பஸ்ல போகும்போது பார்த்துருப்போம் வெள்ளரி பிஞ்சி. அந்த வெள்ளரி பிஞ்சிவை வேல்யூ ஆட் பண்ணி கெர்கின்ஸ்ங்கிற நேம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்லைட், கெர்கின்ஸ் ஃபர்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பக்கத்துல திண்டுக்கல், வத்தலகுண்டு, இங்கிட்டு திருநெல்வேலி, இந்த சைடு இங்கிட்டு திருமங்கலம், இந்த சைடுல இருந்து விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வேல்யூ ஆட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸை மட்டும் பாருங்க. குக்கும்பர் கெர்கின்ஸ், இதை இந்த மாதிரி பாட்டில்ல போட்டு, இது என்ன ஆயில் பாரு, வாட் இஸ் த பிரிசர்வேட்டிவ் யூஸ்ட் ஹியர்? வினிகரா? ஓகே, சம் கெமிக்கல். இது போட்டு இதை பிரிசர்வ் பண்ணி கண்டெய்னரைஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண நடக்குது.
இதனுடைய ஹெச்எஸ் கோடு இது குக்கும்பர் கெட்கின்ஸ். இது வந்து எந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கீழே வருது? அப்பிடாங்கிற எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருந்து வருது. நமக்கு காம்படிட்டரே கிடையாது, இந்தியா தான் நம்பர் 1. ஈக்குவடார்ல கொஞ்சோண்டு இருக்கு. இந்த என்டையர் எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 99.7% வந்து இந்தியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்த லெவல்லாம் மிச்ச கண்ட்ரி. டாப் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் பாருங்க, ஸ்பெயின், பிரான்ஸ், ரஷ்யா, கனடா, பெல்ஜியம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இப்படி இத்தனை நாடுகளுக்கு இது இம்போர்ட் பண்ணப்படுகிறது. இதுக்கு டியூட்டி டிராபேக் என்ன பர்சன்டேஜ்? 0.15% ரீஃபண்ட் ஆக வருகிறது. அடுத்து ரோடாப் ஸ்கீம்ல இதுக்கு வந்து 3.5% நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேல்யூல 3.5% வந்து இன்சென்டிவாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துறாங்க ரோடாப் ஸ்கீம் மூலமாக. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் போட்டிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். அடுத்த ஸ்லைட், இந்த ப்ராடக்டுடைய பிரைஸ் வேற யார் என்ன பிரைஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும், லிங்க்ல இருக்கும். இந்த ப்ராடக்ட் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் இதுல இருக்கும். இது வந்து commerce.gov.in இணையதளத்துல இருந்து பார்க்க முடியும். ரைட், இது எத்தனை கோடி எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத இதுல நீங்க பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைட், இது இந்த ப்ராடக்ட் இந்தியாக்குள்ள இம்போர்ட் ஆகுதா, அதனுடைய வேல்யூவும் பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட் இம்போர்ட்டே ஆகல, போன குட்ஸ் ஏதோ ரீஃபண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு, அதனாலதான் அதுக்கு ரிட்டர்ன் கார்கோ தான் இதனுடைய வேல்யூ காமிக்குது. அடுத்த ஸ்லைட், இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால யாரெல்லாம் டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த ப்ராடக்ட 10 டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரு, உற்பத்தி செய்து ஏற்றுமதியாளர்கள் யாரு, அந்த லிஸ்ட் அவங்களுடைய இமெயில் ஐடி போன் நம்பரோட கொடுத்துருக்கோம். ரைட், அடுத்த ஸ்லைட் வந்து டாப் இம்போர்ட்டர்ஸ், இந்த ப்ராடக்டை யாரெல்லாம் உலகத்திலேயே அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க அவங்களுடைய நேம், பொறுப்பா அவங்க கம்பெனி அட்ரஸ், இமெயில் ஐடி, போன் நம்பர்ஸ் இது வரைக்கும் கொடுத்துரும். ரைட், அடுத்த ஸ்லைட், மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்னு டெக்னிக்கலி சொல்லுவாங்க. மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்னா லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போகணும்னா அதுல என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பொருள் ஸ்மெல் அடிக்குமா, எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதா, பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள்ல எதுவும் டேமேஜ் பண்ணிருமா, அந்த மாதிரியான விஷயங்களை பூரா கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். இது தீப்பெட்டிக்கு, ஃபயர் ஒர்க்ஸுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட், இந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கெமிக்கல், ஆசிட், இந்த மாதிரியான பொருள் எல்லா பொருளுக்குமே மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு. இதையுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்த ஸ்லைட், இதை பத்தின டேட்டா டிஸ்க்ளைமர், இந்த ப்ராடக்ட் பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இதுல போட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ரைட், இது வந்து இப்படி உங்களுக்கு ரெடிமேடா இன்ஃபர்மேஷனை கேப்சுலேட் ஃபார்ம்ல ஒரு எக்ஸ்போர்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயார் நிலையில 200 ப்ராடக்டை நம்ம போர்ட்டல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ்போர்ட் டெசிஷன் எடுக்கணும்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். இந்த ப்ராடக்ட் யார் தயார் பண்றா, என்ன பிரைஸ்ல எக்ஸ்போர்ட் ஆகுது, யாரு வாங்குறா, என்ன, இதெல்லாம் அடிப்படையான தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டை கத்துக்கிற வர்றவங்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க போய் தேடுறதுன்னே தெரியாம அப்படியே நின்றுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ we are ready to facilitate them. ஏன்னா உங்களுக்கு ரெசிபி ரெடி, ஆர் யூ ரெடி டு குக், அப்படிதான். ரெசிபி கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ரெசிபியே ரெடி சார், நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டை கத்துக்கிட்டு பிரியாணி தயார் பண்ணலாம். இதுதான் அந்த ரெசிபி. 200 ரெசிபிஸ் ஆர் ரெடி ஃப்ரம் 20 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், அபிடா, ஸ்பைஸ் போர்ட், காஃபி போர்ட், டீ போர்ட், கோல்டு ஜுவல்லரி, கெமாக்சில், கெபாக்சில், ஒவ்வொரு இதுலையுமே டாப் பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதை பண்ணது யாரு அப்படின்னா we have a team of people. They are from Discover India. I like to call Sridevi to the ஃப்ரண்ட்ல வாங்க. ஏன்னா டிஸ்கவர் இந்த ரெசிபிஸை ப்ரிப்பேர் பண்ணதுல ஸ்ரீதேவியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். அதே மாதிரி ஆனந்த் சார், சுரேஷ், செந்தில், ராஜ் கிஷன், விக்னேஷ், ராஜேஷ், இவங்க எல்லாம் இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்றதுக்காக கடந்த 4 மாதங்களாக ஒர்க் பண்ணி, கொஞ்சம் சென்ட்ரல் அவங்க இங்கிட்டு வந்து அப்படின்னு இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பண்ணது யாருன்னா இந்த டிஸ்கவர் இந்தியா டீம். இந்த டிஸ்கவர் இந்தியாவை பத்தி நான் அடுத்து சொல்றேன். டிஸ்கவர் இந்தியா அப்படிங்கிற ஒரு B2B போர்ட்டல் மூலமாக நிறைய இந்த கவிதா, இவங்க எல்லாம் இந்த டீம் தான் இந்த 20 ரெசிபிஸையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி டு எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்க. நீங்க இந்த ப்ராடக்டை எங்க போய் செக் பண்ண முடியும் தெரியுமா? யூ எக்ஸ்போர்ட் வெப்சைட்ல LMS ஒரு போர்ட்டல் இருக்கு. தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் ஜாயின். தேங்க்யூ.
ஸோ எல்எம்எஸ் போர்ட்டல்னு ஒன்று வச்சிருக்கோம். இந்த ரெசிபி எல்லாம் அந்த எல்எம்எஸ் போர்ட்டல்ல இருக்கு. இந்த எல்எம்எஸ் போர்ட்டல்ல யாரெல்லாம் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும்? இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்புல மெம்பராக பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரெசிபி எல்லாம் எடுத்து ஓப்பன்ல கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் ரெசிபி அக்சஸ் பண்றதுக்கு வி ஹாவ் சம் ரிசர்வேஷன். அந்த ரெசிபி எப்படி போய் பார்க்கறது? எல்எம்எஸ் போர்ட்டல். எல்எம்எஸ் அப்படிங்கிற வார்த்தையை இங்க இருக்கவங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்எம்எஸ்னா என்ன சொல்லுவா? சொல்லுங்க, எழுதி சொல்லுங்க. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்எம்எஸ் அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இப்போ வந்து கொரோனா வந்த பிறகு நிறைய பேர் காலேஜுக்கு போல, யூனிவர்சிட்டிக்கு போல, வீட்டில் உட்காந்தே ஆன்லைன்ல கத்துக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் கொண்டு வரும். அந்த ஆன்லைன் ப்ராசஸ்ல லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சு இப்போ இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 40 வீடியோஸ் இருக்கு. எப்படி ஒரு நிறுவனத்தை துவங்குவது, எப்படி ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் அது எக்ஸ்போர்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவது, எந்த ப்ராடக்டை எங்க போய் வாங்குவது, எந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி விரும்புவாங்கன்னு செலக்ட் பண்ணுவது, இப்படி ஒவ்வொன்று டாக்குமெண்டேஷன், எக்ஸ்போர்ட் காஸ்டிங், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோஸா கேப்சர் பண்ணி 35 minutes to 40 minutes வீடியோஸா இந்த எல்எம்எஸ் போர்ட்டல்ல உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த எல்எம்எஸ் போர்ட்டல் அக்சஸ் பண்றதுல உங்களுக்கு வந்து யூ எக்ஸ்போர்ட்னுடைய மெம்பர் ஆகும்போது தான் அதை பண்ண முடியும். ரைட். இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏரியா இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸுங்கிற ஏரியால தான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் இன்குபேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. 200 ப்ராடக்டுடைய இன்குபேஷன் ஃபைல் இஸ் ரெடி. அபிடா ப்ராடக்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 20 ப்ராடக்டை இதுல போட்டு வச்சிருக்கோம். அபிடாங்கிறது அக்ரி அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலுடைய 25 ப்ராடக்டை போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ் தானே இருக்கோம். இது போக கெப்பாக்சில், கெமாக்சில், கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், லெதர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு சொல்லி ஒவ்வொரு கவுன்சிலில் இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்போர்ட் ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய ப்ரொஃபைல், ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங்கே பண்ணிட்டோம். ப்ரொஃபைலிங்னா என்ன? எப்படியெல்லாம் இந்த ப்ராடக்ட் ஹஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் பை சம் ஆஃப் தி பீப்புள்ஸ். அப்போ அதுல போய் நீங்க சூஸ் பண்ணா போதும், எந்த ரெசிபி எனக்கு சரியா வரும் அந்த ரெசிபியை எடுத்து நீங்க குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட் மச் ரெடினஸ் வி ஆர் கிவிங். அதுதான் இந்த யூ எக்ஸ்போர்ட்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரைட். ஸ்லைட் பேக் டு ஸ்லைட். ஓகே. ஸோ இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்புக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா யூ எக்ஸ்போர்ட் வந்து பேரண்ட் பாடி வந்து அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் தான். இந்த அமைப்பினுடைய ஃபீஸை பத்தி அண்ணாச்சி சொன்னாங்க. ஒரு வருடத்தினுடைய சந்தா வெறும் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து 200 rupees பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி அக்ரி அண்ட் 2000 rupees அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த யூ எக்ஸ்போர்ட் மூலமாக உள்ள வந்து நீங்க 1 year டிராவல் பண்ணி ஒவ்வொரு ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரியும், அதே மாதிரி அந்த எல்எம்எஸ் போர்ட்டல அக்சஸ் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாகவும், பிசிக்கல் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி பிசிக்கல் மீட்டிங்ஸ், செமினார்ஸ் இதன் மூலமாக நடத்தி எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் விஷயங்களை உங்களுக்கு அப்டேட். பேரண்ட் பாடி வந்து அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் தான். இந்த அமைப்பினுடைய ஃபீஸை பத்தி அண்ணாச்சி சொன்னாங்க. ஒரு வருடத்தினுடைய சந்தா வெறும் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து 200 rupees பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி அக்ரி அண்ட் 2000 rupees அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த யூ எக்ஸ்போர்ட் மூலமாக உள்ள வந்து நீங்க 1 year டிராவல் பண்ணி ஒவ்வொரு ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரியும், அதே மாதிரி அந்த எல்எம்எஸ் போர்ட்டல அக்சஸ் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாகவும், பிசிக்கல் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி பிசிக்கல் மீட்டிங்ஸ், செமினார்ஸ் இதன் மூலமாக நடத்தி எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்காகவும் இந்த ஃபோரம் மதுரை மற்றும் சென்னையில வந்து இந்த அமைப்பு இயங்க போகுது. இந்த 2 சாப்டர்லையும் நீங்க எந்த சாப்டர்ல வேணாலும் எப்ப மீட்டிங்னாலும் நீங்க போய் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மந்த்லி ஒரு மீட்டிங்கோட ஆன்லைன் போர்ட்டல், ஆன்லைன் மீட்டிங்ஸையும் ஏற்படுத்தி எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமை கடந்த நெக்ஸ்ட் 1 yearக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த 10,000 rupees. ஸோ 10,000 rupees நீங்க பே பண்ணி யூ எக்ஸ்போர்ட் அமைப்பில் நீங்க சேர்ந்து கொண்டீர்கள் என்றால் யூ எக்ஸ்போர்ட் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஒர்க் ஷாப்ஸ், ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், போர்ட் விசிட், ஃபேக்டரி விசிட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு போவோம். இதுல நீங்க பயன்பெறுவதற்கான வழிமுறை தான் இதை சொல்லியிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே.
அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இப்போ இனாகுரேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் வந்து இப்போ இனாகுரேட் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். யூஎஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு வந்து இங்க தொடர்பு கொண்டிருக்காங்க. மதுரையில் வி வாண்ட் டு டூ எ ஒர்க் ஷாப் டூயிங் எக்ஸ்போர்ட் வித் யூஎஸ்ஏ, எக்ஸ்போர்ட் டு யூஎஸ்ஏ. ஏன்னா அமெரிக்காவோட நீங்க வியாபாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதுல 3 பேர் யூஎஸ்ஏல இருந்து வர்றாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா பெரிய ஆடிட்டரு, பெரிய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பர்சன். நிறைய பேர் கேட்பாங்க யூஎஸ்எஃப்டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எப்படின்னு. அதை ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்கக்கூடிய மதுரை நபர் அன்னைக்கு வந்து பேச போறாரு. மதுரை நபரு, ஆனா அவர் வந்து இங்க இருக்காரு, பாஸ்டன்ல இருக்காரு. அவர் அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வர்றாரு. அந்த 3 பேரை வச்சு நம்ம ஈவெண்ட் பண்ண போறோம் மதுரையில. இது ஜான்வரி 6ஆம் தேதி நடக்க போகுது. அதே மாதிரி ஜான்வரி 9ஆம் தேதி எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் அதே ப்ரோக்ராம் சென்னை சாப்டர்ல இனாகுரேஷனா பண்ண போறோம். இந்த 2 ஈவெண்ட் வந்து வருகிற ஜனவரியில நடத்த போறோம். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி எக்ஸ்போர்ட் சம்மிட் நடத்த போறோம் இதே ஹால்ல. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டை பத்தின அவேர்னஸும் நாலேஜும் அந்த குக்கிங் ப்ராசஸ்ல சொன்னோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு எஜுகேட் பண்றது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுதான் அப்கமிங் ஈவெண்ட், நம்மளுடைய யூ எக்ஸ்போர்ட் மூலமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைட். டிஸ்கவர் இந்தியா. டிஸ்கவர் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்க அங்கங்க பார்த்திருப்பீங்க. டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது, டிஸ்கவர் அப்படின்னு தான் இருக்கு. டிஸ்கவர்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களா? கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணார், அதை போய் இன்வென்ட் பண்ணார். அமெரிக்கா அங்கே தான் இருந்துச்சு. இவர் போய் பார்த்துட்டு நான் அமெரிக்கா போய் பார்த்துட்டேன்னு சொன்னாரு. இப்ப இதுல ரிவர்ஸ் என்ன பண்றோம்னா, இந்தியாவை நோக்கி பிசினஸ் பர்பஸ்க்காக இங்கே வாருங்கள் அப்படின்னு இன்வைட் பண்றோம். So you peoples come to India and discover India. இந்தியாவை இன்வென்ட் பண்ணுவதற்காக, எதுக்காக? ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணிட்டு போறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து 2021 இருந்து செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல ஷோகேஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து இதுல பதிவு செய்து அவங்களுடைய ப்ராடக்டை டிஜிட்டலி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. இது எல்லாமே நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நடத்திட்டு வருது. இதனுடைய நிறுவனராக நான் இருக்கேன். இதை பத்தின ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதில் சொன்னோம். இதனுடைய பியூட்டி என்னன்னா, வெர்ச்சுவல் எக்ஸிபிஷன் நடத்துறது. ஏன்னா பையர்ஸோட நீங்க வந்து மீட் பண்ணி பேசுறதுக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நோ டிராவல் நோ விசா, இதுதான் வந்து இதனுடைய டேக் லைனு. நீங்க போயிட்டு வந்தேன். இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துச்சு. எங்கேயுமே டிராவல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ஜூம் ஜி மீட்டிங்னு சொல்லக்கூடியதன் மூலமாக கஸ்டமர்ஸை இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த டிஸ்கவர் இந்தியா மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு, இந்த ப்ராடக்டை போய் இன்டர்நேஷனல் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல உள்ள ஒரு மெம்பர்ஷிப் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறோம். இது வந்து எங்களுடைய டீம். இது வந்து நான் என்ன செய்யணும்னா, யங்கர் ஜென்ரேஷனை என்கரேஜ் பண்ணுவோம். யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஆஃபீஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் அதுல அவங்க கேரியர் க்ரோ ஆகி போயிடுறாங்க. ஸோ வி ஹவ் கிவன் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் டு மெனி பீப்புள்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, எல்டிசி, எஸ்விஎன் காலேஜ், இன்னும் கேஎல்என் காலேஜ், இந்த மாதிரி பல நிறுவனங்கள், சிவகாசியிலிருந்து காளீஸ்வரி காலேஜஸ், இந்த மாதிரி பல காலேஜஸோட எம்ஓயு போட்டு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்ககிட்ட போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தர்றோம். நிறைய பேரை நாங்க எங்க நிறுவனத்துக்கே வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்பட்ட பாயிண்ட். அடுத்த ஸ்லைட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் ஸ்டால், டிஸ்கவர் இந்தியாவுடைய வெர்ச்சுவல் ஸ்டால். இப்படி ஒரு ஸ்டால்ல உங்க ப்ராடக்டையும் சரி, உங்களுடைய ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ், வீடியோஸ், இது எல்லாமே வெர்ச்சுவல் ஸ்டால்ல போட்டு வச்சுக்குவோம். இதை கிளிக் பண்ண கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அக்ரிமைன் அப்படின்னு வந்து ஒரு காமன் பிராண்டிங் பண்ணியிருக்கிறோம் இந்த அக்ரோ அண்ட் ட்ரேட் சென்டர் சார்பாக. ஸோ இந்த அமைப்பின் கீழே நிறைய அக்ரிகல்ச்சரல் கிராசரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம், காமன் பிராண்டிங் பண்ணி பண்றோம். இது வந்து அதனுடைய வெர்ச்சுவல் எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி கிராமியம் அப்படின்னு ஒரு சென்னை நிறுவனம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடிபிள் ஆயில் வந்து அவங்க தயார் பண்றாங்க. அவங்களுக்கு வெர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த பிளாட்ஃபார்ம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்காங்க. இதுதான் அவங்களுடைய வெர்ச்சுவல் பூத். இதுல அவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க ஒரு பிசிக்கல் எக்ஸிபிஷன்ல உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருடைய கேட்லாக் இருக்கும், வீடியோ இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த வெர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல. அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்பயாவது ஒரு கஸ்டமர் வந்தா உடனே மெசேஜ் போகும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கான்டாக்டிங், எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, நான் இந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கேன், வாட்ஸ்அப்ல கனெக்ஷன் வரும், அப்புறம் வெர்ச்சுவல் மீட்டிங்ஸ்ல கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிஸ்கவர் இந்தியா பிளாட்ஃபார்ம். இதுவும் ஒரு யூனிக் பிளாட்ஃபார்ம். ஏன்னா எந்த ஒரு B2B போர்ட்டலும் தராத ஒரு ஸ்பெசிலிட்டியை வந்து இந்த டிஸ்கவர் இந்தியா போர்ட்டல் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அடுத்த ஸ்லைட். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ், இதில் வந்து ஆரம்ப நிலையில் என்கிட்ட ஒரு 50 ப்ராடக்ட் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லை என்கிட்ட 200 ப்ராடக்ட் இருக்குது, 500 ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி டிஃபரெண்ட் சர்வீசஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டிஸ்கவர் இந்தியா போர்ட்டலுடைய ஃப்ளையரை பாருங்க, இன்னும் மேலும் தகவல் தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்து எங்களுடைய டீம். நிறைய பேர் கேட்டாங்க 113 கண்ட்ரியா, 113 கண்ட்ரி எப்படி அப்படின்லாம் கேட்டாங்க. இதுக்கு காரணம் எங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு ஸ்டாஃப்ஸ் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா MBA ஸ்டூடெண்ட்ஸு, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, பிகாம், எம்காம், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் படிச்சவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் கிரியேட் பண்றவங்க, நல்ல ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, குவாலிட்டி செக் பண்றவங்க, இந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே எங்க நிறுவனத்துல இருந்து இயங்குவதால் மட்டுமே எங்களுடைய நிறுவனம் வந்து இந்த 113 நாடுகளை டச் பண்ண முடிஞ்சுச்சு. நான் வந்து அவங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணிட்டு போறேன், செஃப் மாதிரி இல்லையா? வீடியோல காமிச்சல குக்கு வந்து செஃப் கைட் பண்ற மாதிரி, ஐம் ஜஸ்ட் பி எ சீஃப் குக்கு, இதை போடுங்க, இதை போடாதீங்க, கூட போடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஃபார் லாங் டேர்ம் எக்ஸ்போர்ட் யூ நீட் டு ஹேவ் அ குட் டீம். நல்ல டீம் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட்டை தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா சில பேர் வந்து ஒரு பர்சனா இருப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, ஒரு ஷிப்மெண்ட்டை முடிச்ச உடனே அப்பா போதுண்டா சாமின்றுவாங்க. சில பேர் நான் எக்ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமா ட்ரை பண்றேன் சார், ஐஇ கோட்லாம் வாங்கிட்டேன் சார், அதனால எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியல சார் இருப்பாங்க. ஏன்னா அடுப்பு இருக்காது, பத்த வச்சிருக்க மாட்டாங்க அடுப்பை. நான் சொல்றது புரியுதா? குக்கிங்கோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். எல்லாருக்கும் அடுப்பை பத்த வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வேக மாட்டேங்குதுன்னா அடுப்பு பத்த வச்சா தானே வரும். மார்க்கெட்டிங் பண்ணணும்ல, ஒரு ப்ராப்பர் வெப்சைட் இருக்கணும்ல, ஒரு வெப் கேட்லாக் இருக்கணும்ல, ப்ராப்பர் காஸ்டிங் இருக்கணும்ல. இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் அடுத்தடுத்த கட்டத்தை போக முடியும். ஸோ நிறைய பேர் இங்க வந்திருப்பவங்களுக்கு ஒரு எங்கேயோ தடுமாறி நிக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனா என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படிங்கிற ஐடியால வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த யூ எக்ஸ்போர்ட் அமைப்பு இருக்க போகிறது அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து எது இருக்கப்பா? அவ்வளவுதானே? கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம்.